சூரிய பகவான் பிறந்தநாள் என்று சொல்லப்படுவது ரத சப்தமி. ரத சப்தமி என்றால் மாதம், மாசி, திதி, சுக்லபக்ஷ சப்தமி. சூரிய பகவான் அவதரித்த தினம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சூரியன் 7 குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் பயணம் தொடங்கிய நாளாகவும் நம்பப்படுகிறது. சூரிய பகவான் பிறந்த நாள். திருக்கதை. பண்டைய காலத்தில் உலகம் முழுவதும் இருள், நோய்கள், துன்பங்கள் சூழ்ந்திருந்தது. மனிதர்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. தேவர்கள் அனைவரும் கவலையுடன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திரிமூர்த்திகளை சரணடைந்தனர். அப்போது உலகிற்கு ஒளி, சக்தி, உயிர் தரும் தேவன் வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினர். அந்த வேண்டுகோளை ஏற்று காச்சியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக சூரிய பகவான் அவதரித்தார். சூரிய பகவான் பிறந்தவுடனே இருள் அகன்றது. உலகம் ஒளியால் பிரகாசித்தது. நோய்கள் நீங்கத் தொடங்கின. பூமியில் உயிர்கள் புத்துயிர் பெற்றன. அந்த நாள்தான் மாசி மாதம், சுக்லபக்ஷ சப்தமி, அதாவது ரத சப்தமி. 7 குதிரை ரதத்தின் ரகசியம். சூரிய பகவான் 7 குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் பயணம் தொடங்கினார். அந்த 7 குதிரைகள் வாரத்தின் 7 நாட்கள் ரதசாரதி அருணன் சக்கரம், காலச்சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. அன்று முதல்தான் சூரியன் தனது பயணத்தை தொடங்கி உலகிற்கு ஒளி, வெப்பம், சக்தி வழங்குகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. ரத சப்தமி ஏன் முக்கியம்? இது சூரிய பகவான் பிறந்த நாள். ஆரோக்கியம், ஆயுள், தேஜஸ் தரும் நாள். பித்ரு தோஷம், கிரகத தோஷம் குறையும். சூரிய வழிபாட்டிற்கு மிக உத்தம நாள். இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம், தாமரை செம்மல்லி மலருடன் அர்க்யம், ஆதித்ய ஹிருதயம், சூரிய காயத்ரி ஜபம், கோதுமை, வெல்லம், செம்பு தானம்.